you feeling? How are you feeling now? When all the pieces seem like they can't be found, I'll be the friend that is standing there. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டே 2 ஆஃப் ஊட்டி டாய் ட்ரெயின் ஊட்டி ட்ரிப்போட விலாகு. ஸோ இது வந்து லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்த ஒரு 3-ஸ்டார் ஹோட்டல். இது நேம் வந்து இப்சி கொட்டாரம் ரெசிடென்சி. பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம கெட்டியாக இருந்துச்சு. பட் அப்படி இருந்துமே வந்து டிசம்பரில் எனக்கு நைட் குளிர் பிடிச்சிருச்சு. க்ளவுஸு இதெல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கணும் போல். சந்துரு ஷூலேருந்து செப்பல் மாறிட்டு இருக்காங்க. எனக்கு கீழே டைல்ஸில் வந்து கால் வைக்க முடியல, அந்தளவுக்கு கோல்டாக இருந்துச்சு. நல்ல வேலை டேப் வாட்டர் எல்லாமே வந்துட்டு ஹாட் வாட்டர் கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற ஏரியா, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் நைட்டு டின்னர் எல்லாம் கூட வெளியில் ஆர்டர் பண்ணிவிட்டு இல்லை வாங்கிட்டு வந்துட்டு இங்கே சாப்பிட்டுக்கலாம். இது நானே தான் ஃபுல் கவர்டாக உட்காந்துருந்தேன். கை பல்லெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு குளிரில். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அழகாக ஒரு வியூ பார்த்துட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டாக நாங்கள் போன வியூ பாயிண்ட் வந்து ஸ்டேக்கு பக்கத்துலேயே இருந்த கெட்டி வியூ பாயிண்ட். இது வந்து பெருசாக நிறைய பேர் தெரியாது. பட் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைடு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தது நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அங்கே எடுத்து ஸ்டேலேயே கேப் டிரைவர் நம்பரு அப்புறம் பேக்கேஜஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதிலேருந்து கேப் மட்டும் ஹாஃப் டேக்கு புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஒரு டெலஸ்கோப் வச்சுருக்காங்க. பக்கத்தில் இருக்க சர்ச்சு, ஸ்கூல் எல்லாமே ஃபேமஸான சர்ச் எல்லாமே வந்து அது வழியாக காட்டினாங்க. ஒரு ½ ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இங்கே, மற்றபடி ரொம்ப டைம் எடுக்காது. இங்கே வியூஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. க்ளவுட்ஸ் வந்து மவுண்டெயின் சுற்றி இருக்கிற வியூ வந்து நாங்கள் போயிருந்தப்போ நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்கள் போயிட்டு தான் பெஞ்ச் மார்க் ஃபன் சென்டர். இது வந்து டீ ஃபேக்ட்ரிக்கு வந்து பக்கத்துலேயே இருக்குது. டீ ஃபேக்ட்ரி ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். அங்கே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இல்லை அப்படிங்கிறத இந்த டைம் வந்து ஒரு ஆட்டோ ஒன்றா சொன்னாங்க, நீங்கள் போனோம். இவங்க வந்து ஆல்மண்ட்ஸ் டேட் ஸ்கூல் வச்சுட்டுருக்காங்க. ஆல்மண்ட் டேட்ஸ் சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்குமே கொடுக்குறாங்க. நாங்கள் போனப்போ மில்க் சாக்லேட் கொடுத்தாங்க. எனக்கு இது அவ்வளோக்கா பிடிக்காது, நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து டீ ஃபேக்ட்ரி போகிறோம். சாக்லேட் ஃபேக்ட்ரியில் பார்க்குறக்கு இது இருக்காது பெருசாக. பட் டீ ஃபேக்ட்ரியில் வந்து போனதுமே இது இலையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதை எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்கவும், டேஸ்ட் பண்ணி பார்க்கவும், எல்லா டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போக போகிறோம். நான் வேறு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஒரு தலையெடுத்து வாயில் போட்டேன். நல்லா தெவிராக கசப்பாக இருந்துச்சு. ஃபைனல் ப்ராசஸிங்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு அந்த டீ டேஸ்ட்டே வரும் போல். அடுத்து டிக்கெட் வாங்கிட்டு டேக்லாம் கையில் மாட்டிட்டு அப்படியே ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ படிச்சுட்டே உள்ளே போனோம். ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் முன்னால் பார்த்த டீ தூள், டீ தலையிலேருந்து எப்படி வருது அப்படிங்கிற ப்ராசஸ் தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒவ்வொரு யூனிட்லும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒன்ஸ் இங்கே தலை போட்டாங்கன்னா அந்த டீ தலையில் இது லைட்டாக இப்படி இந்த மாதிரி தள்ளி கொடுக்குது. ஸோ கன்வேயர் பெல்ட்டில் நெக்ஸ்ட் யூனிட்டுக்கு அப்படியே போகுது. ஸோ ஒன்ஸ் இங்கே போட்டாங்கன்னா 2 days ஆகும்னு சொன்னாங்க அங்கே டீ தூளாக வந்து வர்றதுக்கு. இன்னொரு விஷயமே நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து ஹில் ஸ்டேஷனில் நீங்கள் போய் டீ குடிக்கிறப்போ அதோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதே டீ தூள் நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டால் அந்த டேஸ்ட் வராது. ஸோ அது ஏன்னு கேட்டோம். நேச்சுரலாகவே ஹில் ஸ்டேஷன்ஸில் அந்த வர்ற தண்ணியும் சரி, யூஸ் பண்ணுற தண்ணி வந்து மினரல்ஸ் நிறையா சேர்ந்துருக்கும். ஸோ அதனால் அது டீயோட டேஸ்ட்டு மாற்றும், ப்ளஸ் மில்க் டேஸ்ட்டு, ஸோ எல்லாமே சேர்ந்துட்டு ஓவராலாக அந்த டேஸ்ட் வந்து மாற்றும் அப்படின்னு சொன்னார். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி, பால் அதுலேருந்து எல்லாமே வந்து டீ டேஸ்ட் வந்து மாறும். இது வந்து ஒயிட் டீ, இது வந்து க்ரீன் டீ. பார்த்தா பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியல. லைட்டாக இது டார்க்காக இருக்குது க்ரீன் டீ. டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லு. டேஸ்ட் வந்து லைட்டாக அந்த டீ டேஸ்ட் தெரியல, பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. எனக்கு ஹாட் வாட்டர் குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக அந்த லீஃப் ஆன் டேஸ்ட் இருந்துச்சு. ஒயிட் டீ வந்துட்டு சன்ட்ரை பண்ணுற லீவ்ஸை போடுறது சுடு தண்ணியில். இது வந்து மெஷினில் ட்ரை பண்ணுற அந்த லீவ்ஸ் போடுறது. ஓகே. இன்னொன்று வந்து நார்மல் வெரைட்டி ஒன்று இருக்குது. க்ரீன் டீ, ஒயிட் டீ எல்லாம் செட் ஆகல. அதுக்கப்புறம் நார்மல் மில்க் டீ வந்து ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு இருந்தேன். சந்திர ஒரு 4-5 ஃபீட் அந்த சைடு நின்றுட்டு ரெக்கார்ட் பண்ணுற பேசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு குபீர்னு ஸ்லிப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தெரியாமல் தெவுறு அடிக்குதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப லைட்டாக
தெரியுது, அப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக துவர்ப்புன்னு சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணி அதுக்கடுத்து துவர்ப்புன்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி டீ குடிச்சிட்டு வரக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ஸோ வெளியில் வந்து அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஈகிள் அட்வென்ச்சர். இங்கே ஜிப்லைன் ட்ரை பண்ணியிருந்தோம் லாஸ்ட் டைம் ஊட்டி வந்தப்போ. டீ ஃபேக்ட்ரிக்கு அவுட் சைடை வந்து டீ லீவ்ஸ் பறிக்கிறதுலேருந்து அது வெயிட் போடுறதுலேருந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி ஃபேக்ட்ரி கொண்டு வந்துட்டு ஃபேக்ட்ரியில் எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, டைம் இருக்கிறவங்க படித்து தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட அவ்வளோக்கா டைம் இல்லை. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு மேலோட்டமாக கிளம்பிட்டோம். டீ வந்து எப்போ இருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க முன்னோர்கள், ஸோ யார் கண்டுபிடிச்சாங்க, என்னென்ன மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராசஸில் வந்துட்டு டீ தயாரித்தாங்க, அது எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. சைனீஸ் தான் வந்து முதல்ல டீ கண்டுபிடிச்சி தான் போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய டைப் ஆஃப் டீ இருக்குது. நீங்கள் டீ லீவ்ஸ் வேணால் எங்களோட ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாம். டீ மட்டும் இல்லாமல் நிறையா வந்து ஆயில் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிசன் ரிலேட்டடு, பியூட்டி ரிலேட்டடு எல்லாமே வந்து இருந்துச்சு. சாக்லேட்ஸு, நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் இருந்து. நான் வந்து டார்க் சாக்லேட் மட்டும் வாங்கினேன். எப்போவுமே டார்க் சாக்லேட் தான் வாங்குவேன். இப்போல்லாம் வந்துட்டு 70-80% வரதே இல்லை. மேக்ஸிமம் 50% டார்க் சாக்லேட் தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் மற்ற மிக்சிங் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரிக்கிலாம் வாங்கிட்டு ஊட்டி வரைக்கும் கிளம்பிட்டோம். இது வந்து ஆல் இன் ஒன், கிட்டத்தட்ட ஒரு மால் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா ஐட்டம்ஸுமே இன்றைக்கி டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஷார்ட் டைமில் எல்லாமே ஒரே ப்ளேஸில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா பெஞ்ச்மார்க் வந்துட்டு ஒரு நல்ல ப்ளேஸு. காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து, டாய்ஸ்லேருந்து, வின்டர் ஷூட்ஸ் கூட வந்து இங்கே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஃபன் கேம்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போது நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. வந்து ஹாரர் ஹவுஸ் மாதிரி ஏதோ இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 5D சினிமா அப்படின்ட்டு நிறைய ஃபன் கேம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நான் சின்ன சின்ன இந்த ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் செயின்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சில ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டு. ஆக்சுவலாக மெயினாக க்ளவுஸ் வாங்கினேன் நான். அடுத்து எங்கேயாவது வின்டர் ட்ரிப் போகணுன்னா எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு. அடித்து குளிரில் முன்னத்த நாள் பயந்து க்ளவுஸு, இதெல்லாம் ஷூவெல்லாம், சாக்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து 5D சினிமா ஆப்ரேஷனல் இருக்கான்னு தெரியல. ஸோ டீ ஃபேக்ட்ரிக்கு லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ இந்த டீ டேஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இது வந்து ஓவராலாக வந்து பெட்டராக இருந்துச்சு பெஞ்ச் மார்க் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து நாங்கள் கர்நாடகா கார்டன் போகிறதுக்கு முன்னால் போகிற வழியில் இந்த ட்ரைபல் பீப்புளோட ஆர்ட், அதாவது நிறைய ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. உள்ளே வந்து வீடியோ எடுக்க அலவுட் இல்லை. அங்கே சின்ன சின்ன நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து சந்தனக்கட்டையில் ரெட் வுட்டில் செஞ்சதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் அங்கங்கே வாங்கிட்டு அடுத்து பக்கத்துலேயே ஒரு வேக்ஸ் மியூசியம் இருந்துச்சு. ஸோ இது வந்து வீரப்பன் அவர்களோட அந்த ஃபாரஸ்ட் செட்டப்பு. உண்மையாகவே யாரும் உட்காந்துட்டுருக்கிற மாதிரி இருந்துச்சு நாங்கள் தூரமாக வந்து பார்க்குறப்போ. ஸோ எல்லாமே பார்க்கறக்கு ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. இது ஓகே இருக்குது, அங்கே பக்கத்துலேயே இருக்குதுங்கிறதுக்காக வந்து போனோம். உங்களுக்கு டைம் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இல்லை. பட் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு நேராக பார்க்குறப்போ. இதில் பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங், ஆக்சிடென்டல், ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்துச்சு. நிறைய அரசியல் தலைவர்கள், காந்தி, நேரு அந்த மாதிரி வந்து பார்க்க முடியும் ஃபேமஸாக இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் ரிலேட்டடாகவும் சினிமா ரிலேட்டடாகவும் ஃபேமஸாக இருந்த சில ஸ்டாச்சு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க மெழுகுல. மதர் தெரசா, டாக்டர் ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து மன்மோகன் சிங் சார், அப்புறம் வந்துட்டு எனக்கு அப்துல் கலாம் தான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் அவரே பார்க்குற மாதிரி அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த சினிமாவில் போனால் அன்னியன், அப்புறம் வந்து ஹிஸ்டாரிக்கல் டச் பண்ணிவிட்டு சாய்பாபா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நேருக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தொப்பி வைக்காம விட்டாங்க, தொப்பி ரோஸ். அதனால் பார்த்ததும் டக்குன்னு தெரியல. ஸோ சில ஹிஸ்டாரிக்கலாக அந்த சுதந்திர போராட்டத்துக்கு போராடினவங்க, இது வந்து பார்த்திங்கன்னா தோடா பழங்குடியினர், நீலகிரி ஊட்டியில் இருக்கிறவங்களோட அந்த காஸ்டியூமு. ஸோ இந்த மாதிரி மியூசிக்கல் செட்டப் ஒன்று, ஸோ இதெல்லாமே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 minutes தான் நாங்கள் இருந்தோம். இது வந்து இஸ்கான் டெம்பிளோட ஃபவுண்டரு. ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு டக்குன்னு நாங்கள் இங்கேருந்து அடுத்து கர்நாடகா பார்க்கு கிளம்பிட்டோம். ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன்னு போர் அடிச்சு போனவங்களுக்கு இப்போ வந்துட்டு லாஸ்ட் 3 yearsல நல்லா ஃபுல்லாக ரினோவேட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் சந்துரு வந்து போகிறப்ப வந்து ரினோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறைய வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மெயின்டெனன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்துட்டு இட்ஸ் ஃபுல்லி ரெனோவேட்டட். அடுத்து சம்மருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய வந்து ஃப்ளவர்ஸ் வந்துடும். ஃபோட்டோஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸு. உள்ளேயே வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பெர் ஹார்ட் காப்பிக்கு வந்து இவ்வளோ 100 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் மினி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனா பண்ணுறலாம், கிட்ஸோட ஃபேமிலி கப்புளாக போகிறீங்க அப்படின்னா. கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வந்து ஒரு 2 to 2.5 hours தேவைப்படும் நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. பெரியவங்க, குழந்தைங்க, சின்ன குழந்தையோட வரீங்க, நீங்கள் ரொம்ப தூரம்
எடுத்துகிட்டு போக முடியாதுன்னா பக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தனியாக பேமெண்ட் இருக்குது. கேமரா நீங்கள் உள்ளே கொண்டு வரணுன்னாலும் வந்து அதுக்கு பேமெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து உங்களோட பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பட் ஈவினிங் டைமு ஒரு 2 hours ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கப்பலாக இது வந்து ஒரு புது கார்டன் நல்லாயிருக்கு. இதில் வந்து ஒரு இதுவுமே இருக்குது, லைக் ஒரு பிரிட்ஜ் கூட இருக்குது. நிறைய ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க. அதுதான் ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ அங்கே வரைக்கும் போகிறதுக்கு வந்து டைம் இல்லை, 1/2 hour மட்டும் தான் இருந்துச்சு. 2 o'clock டாய் ட்ரெயின் கேட்ச் பண்ணோம் அப்படிங்கிறதால இங்கே ஒரு 45 minutes ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் அந்த பிரிட்ஜ் எல்லாமே கூட வந்து போக முடியல, அது வந்து ரொம்ப உள்ளே இருக்கும் போல். பட் வியூ வந்து செம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபோட்டோஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான பிளேஸு. டைம் ஆனதால் நான் சந்துரு குயிக்காக வாங்கன்னு கூப்பிட்டுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் டாய் ட்ரெயின் ஏற போகிறோம். இங்கே பிரிட்டிஷ் எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இவ்வளோ பெரிய தூண் போட்டு. நான் இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு இப்போ தான் பார்க்குறேன். நான் யூஸ்வலாக காரில் இல்லை பைக்கில் வந்துட்டு போயிடும் ஊட்டி வந்தால் கோயம்புத்தூர்லேருந்து. மோஸ்ட்லி கல்லும் அதுக்கப்புறம் மரங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கோல்டு வெதருக்கு மரம் வந்து நல்லாவே வார்மாக இருக்கும் அப்படிங்கிறதால 100 years ஆகியும் இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபாரினர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதால. எப்படி இருக்குது பரோட்டா? சூப்பராக இருக்கும். பஞ்சு மஞ்சா இல்லை, லேயராக இருக்கும். சூடாக இருக்கும். ஊட்டியில் வந்து சூடு தான் மெயின். இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ரெஸ்டாரண்ட் மாதிரியே இருந்துச்சு. ஃபுட் எல்லாமே அவ்வளோ சூடாக ஊட்டி குளிரில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டும் வந்து நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெயின் ஏறிக்கலாம். இவ்வளோ கூட்டம் D1 வேறு. இப்போ நம்ம ரிட்டன் வந்து சீட்டரில் போக போகிறோம். D2ல் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு நார்த் இந்தியன் ஃபேமிலி வந்திருந்தாங்க. நிறைய லக்கேஜோட லைக் ட்ராலிஸோட எங்கள் சீட் ஃபுல்லாமே வந்து வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் உள்ளே போய் அவங்கக்கிட்ட ஒரு சின்ன சண்டை போட வேண்டியதாக ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டுமே வந்து முக்கால்வாசி அவங்க தான் இருந்தாங்க. கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் போய் உட்கார வேண்டியதாகிடுச்சு. கொஞ்சம் அன்பிளசன்ட் இதாகிடுச்சு. 2 yearsல வந்து சீட்டரில் கண்டிப்பாக பஸ் மாதிரி தான் இருக்கும், க்ரௌடாக இருக்கும் ரொம்ப. ஒரு வழியாக செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம டாய் ட்ரெயின் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போது இந்த டீசல் என்ஜின் ரன் ஆகிட்டுருக்கு. ஊட்டி லேக் இது சென்ட்ரல் லேக், இங்கே போட்டிங் எல்லாம் வந்து இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து போயிட்டுருந்தோம். இங்கே சவுண்டு வந்து நீங்கள் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். டீசல் என்ஜினோட சவுண்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம டனலுக்குள்ளே போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 டனலுக்கு வந்து இந்த மாதிரி தான் சவுண்ட் வந்து ஹை வால்யூமில் இருந்தது. எல்லாருமே போக கம்மியாகி அப்படியெல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரிட்டன் அப்போ வந்துட்டு பெருசாக எங்கேயும் நிற்கவே இல்லை, டக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. நம்ம இப்போ D2ல் இருக்கோம். முன்னால் D1 ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து டீசல் என்ஜின் இருக்குது. இப்போ நம்ம குன்னூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸோ இனி நடக்க போகிற ப்ராசஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ நம்ம அப்ஹில்ல வந்து இதை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ டீசல் என்ஜின் வந்துட்டு இதோட வேலை முடிஞ்சிச்சு, அது யார்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ திரும்ப யார்ட்லேருந்து நம்ம மலையரசி நீராவி என்ஜின் வந்தாச்சு. ஸோ இதை வந்து இப்போது கப்பல் பண்ண போகிறாங்க. இது கூட இது எல்லாமே மேனுவலாக தான் பண்ணுவாங்க. கோச் கூட கரெக்டாக அலைனாக தான் பார்த்துட்டு கப்பல் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பிரேக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டீமோட ப்ரெஷர் டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிவிட்டு க்ரீன் சிக்னல் வந்ததுக்கப்புறம் குன்னூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிமேல் தான் நம்ம நீராவி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் அப்படியே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நீராவி எல்லாமே. அடுத்து வந்து ஹில் க்ரோஸ் வந்தாச்சு. யூஸ்வலாக என்ஜின் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணின கொஞ்சம் நேரத்துக்கும் வந்து நீராவி அதிகமாக வரும். ஸோ நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, நாங்களும் எடுத்தோம். இதுக்கப்புறம் எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஹால்ட் தான் இருக்க போகுது. பட் நம்ம அப்ஹில்ல மேட்டுப்பாளையம் டு ஊட்டி வந்த இருந்த அளவுக்கு இருக்காது. அவ்வளோ நேரம் நிறுத்த மாட்டாங்க. ஒரு சில 1 or 2 பாயிண்ட்டில் மட்டும் தான் நிறுத்துவாங்க. டூ ஓ கிளாக் எடுத்தது. ரிட்டன் வந்துட்டு 3.5 hours தான். 5:30 5:40க்கு சன்செட் ஆகிற டைம்லலாம் வந்து மேட்டுப்பாளையம் கொண்டு வந்து விட்டாங்க. ஸ்டேஷன்லேருந்து பார்க்கிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு நடைபாதை கூட இருக்குது மேலே. ஸோ அதில் கூட வந்து போய்க்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம டாய் ட்ரெயின் யார்டுக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:10க்கு திரும்ப வந்து ஊட்டி போகும்.
ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு டாய் ட்ரெயின் vlog பார்க்கலன்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இன்னும் சில டீட்டெயில்ஸ் கூட கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.